ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச்சந்தை தான் வந்திருக்கோம். குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசமா வீடியோ அதிகமா எடுக்க முடியல. என்ன காரணம்னா பில்டிங் ஒர்க் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது, அதனால அதிகமா வரல. ஓகே, இன்னிலிருந்து ஒரு ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்பர்கள் அதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கீங்க. ஓகே, இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12-1 மணி மட்டும் மாடுகள் வரத்தை பொறுத்து இப்ப நடைபெறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கன்றுகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போறோம். வளர்ப்பு கிடாரி கன்றுகள் இந்த சட்டக்கண்ணு நிறைய வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி பதிவுக்கு போயிடலாம். ஈரோட்ல இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில பார்த்தோம்னா சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாம். அப்படி உள்ள பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே உள்ள போகும். உள்ள பார்த்தோம்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்எப் கொண்டாந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட இருந்து போயிடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை விலை நிலவரம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். உள்ள பார்த்தோம்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்எப் கொண்டாந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட இருந்து போயிடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை விலை நிலவரம் எப்படி போகுது? அந்த ஸ்லோவா தான் போகுதுங்க. ஸ்லோவா தான் போகுது. கூட்டமா தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கூட்டம் தான் இருக்கு. யாரு கேக்குறதுக்கு ஆள் இல்ல. கேக்குறதுக்கு ஆள் இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு எத்தனை கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? இன்னைக்கு 13 கொண்டு வந்தாங்க. ஒரு எத்தனைக்கு 6 7 5 கொடுத்துக்கு 5 கொடுத்தாச்சு. எல்லாம் பொடிக்கன்னா தான் இருக்கு. பொடிதாங்க. இது பெருசுல விற்பனை இல்லை. சரி, இந்த ஜெர்சி எல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? வருங்க இப்ப எல்லாம் 13.5 மேனி வருங்க. எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? 32 ரூபாய். எவ்வளவு வடுக்கு? ஒரு வருஷம் கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் இருக்குங்களா? இருக்குங்க, ஒரு வருஷம் இருக்கு. சரி, நான் வந்து அந்த ஹெச்எப்பா ஜெர்சிங்களா? அது 32 ரூபாய் சொல்லுது. 32. ஆமா. ஜெர்சி ஹெச்எப்பா? ஹெச்எப் கருப்பு சட்டைனே சொல்லிக்கலாம். ஆமா. நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. 3 கன்று இருக்கு. 32 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இதுங்களா? அந்த செவல சட்டைனா செவல சட்டை ஒண்ணு இருக்குல்ல? 42 ரூபாய் சொன்னது. அந்த பல் போடல. இன்னும் பல் போடாத கிடாரி 42 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம்? சந்தைக்கு வந்தா வாங்கலாம். வாரமான சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே உள்ள கருப்பு சட்டையில சார் மொட்டை மாடு ஒண்ணு வாங்கி இருக்கிறாங்க. கிடாரி தான். என்ன ரேட்டு முடிச்சிருக்காங்க தெரியல. செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? மொட்டை மாடு என்னங்க? ஹெச்எப்ல சேர்ற மொட்டை மாடு சரிங்க. எத்தனை மாசம் கண்ணுண்ணா அது? இது மாதம் 1.5 வருஷம் கண்ணுங்க. 1.5 வருஷம் கண்ணு. என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சீங்க? 40 ரூபா சொன்னாங்க. 32க்கு முடிச்சோம். 32க்கு? 32ங்க. சரி சரிங்க. நீங்க ரெகுலரா இங்க சந்தைக்கு தான் வாங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் வந்துட்டு வார வாரம் வந்துட்டு ஈரோடு கொண்டோட எல்லா சந்தைக்கும் போவாங்க. எல்லா சந்தைக்கும் போவீங்க? ஆமா. சரி, இங்க எப்படி வளர்ப்பு கேத்த கிடாரிகள்? இந்த வளர்ப்பு தான் அதிகமா இங்க வளர்ப்பு அதிகம். இந்த வாரம் எத்தனை ரூபாயில இருந்து வருதுண்ணா? குறைஞ்சபட்சம் வாரம் எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆகும். இந்த வாரம் 50-60 இல்ல எத்தனை ரூபாயில இருந்து கண்ணு வருங்க? இங்க கண்ணு வருதுங்களா? 10 ரூபாயில இருந்துங்க 50 ரூபாய் வரைக்கும் வைக்குது. 10 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வாங்கலாம். சரி சரி சரி, ஓகேண்ணா. ஓகேண்ணா. உங்க பேரு? பேரு முருகனுங்க. சென்னிமலை. சென்னிமலை. சரிண்ணா. முருகன் பேசுறாரு. வாங்கிருக்கீங்களா? வாங்குறதுக்கு வராங்க. வாங்க போறாங்க. கூட்டிட்டு போய் ரேட் பேசுறாங்க. இல்ல மும்மரமா வியாபாரம் நடந்துட்டு. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 8 விற்பனையில எப்படி போகுதுங்கய்யா? நல்ல சம்பளம் ஆயிட்டுங்க. நல்ல சம்பளம். எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்கய்யா? எத்தனை ரூபாயில இருந்து ஆரம்பங்க? 10 ரூபாயில இருந்து ஆரம்பங்க. 10 ரூபாயில இருந்து. இந்த பொடிக்கண்ணு என்ன ரேட் வருங்க? பொடிக்கன் 10 ரூபா வருங்க. 10 ரூபா. இந்த ஜெட் பிளாக் எல்லாம் உங்களுதா? அதெல்லாம் என்ன ரேட் வருங்க ஐயா? அதெல்லாம் 17 ரூபா வருங்க. 17. ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஒரு வருஷம் ஆன கண்ணு. நல்ல சைஸ் மாடு. ஆமாங்க. சரி சரி. இன்னைக்கு வந்து மாடுகள் வரது நிறையவே இருக்கு. நிறைய இருக்கு. விற்பனை இல்லை. விற்பனை இல்ல. எல்லாம் பேரம் பேசிட்டு நின்று இருக்காங்க. சரிங்க ஐயா. இதுல டிவி இதுல ஆரம்பம் பேப்பர்ல போட்டு. ஆமாமாங்க. அப்படியே வியாபாரம் பேசி சுத்தி நிக்கிறாங்க.
வெளியிட்டு பார்த்தா தெரியும். நல்ல அருமையான சட்டக்கண்ணுலயே பாத்தீங்கன்னா பொடிக்கண்ணுல இருந்து நிறைய கன்றுகள் விற்பனைக்கு வருது. இங்க நேர்ல வந்து பார்த்து பேரம் பேசி வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம புளியம்பட்டி வியாபாரிகிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அண்ணா வந்து பேசுற கண்டிஷன்ல இல்ல. கருப்பு சட்டையில வந்து முன்னாடி நிக்கிற இந்த கண்ணு வந்து 20 சொல்றாங்க. செவல சட்டை வந்து 22 சொல்லிட்டு இருக்காங்க. 20 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஏற்கனவே பொண்ணாத கட்டுறது முக்காவாசி போயிருச்சு, அதனால வீடியோ அப்படியே பார்த்தோம்னா நிறைய விற்பனை பண்ணி போயிட்டே இருக்கு. ஆனா இந்த கண்ணு என்ன ரேட்டு வரும்? இந்த கண்ணு என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்களா விக்கிற கொண்டாந்தீங்களா? விக்கிறதா இருங்க, அப்படியே மைக்கு மாட்டிடுறேன். நல்லா கருப்பு செவல 3 கலர்ல இருக்குது. ஆமாங்க. கிடாரி கண்ணு என்ன ரேட்டுனா வருது? 30 ரூபா சொல்லு. 30 ரூபா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 12 1 வருஷம் இருக்கும். என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 26 கேக்குறாங்க. 26 கேக்குறாங்க. என்ன ரேட்டா நீங்க கொடுப்பீங்க? 31 கொடுத்துடலாம். 30 ரூபா கொடுக்கலாம், அது கம்மியா ஆகாது. மாடு கண்ணு பாக்குற ஜம்முன்னு இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? கோபில இருந்து. கோபில இருந்து. சரி சரி. வாரம் ரெகுலரா சந்தைக்கு வந்துருவீங்க? எப்பாச்சும் ஒரு தடவை. சரி ஓகேண்ணா. மாட்டுக்காரர். அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்சர் ஜெர்சியில சேர்ற கண்ணுகள். கருப்பு சட்டை செவல சட்டை நிறைய கொண்டாந்துருக்காங்க. மும்மரமா வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? அண்ணா நாங்க பருவாச்சில இருந்து வரேங்கண்ணா. பருவாச்சில இருந்து வரேன். பருவாச்சி. இந்த சந்தையில வந்து இப்ப என்ன மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா, மாடு வாங்கறதுக்கு தான் வந்திருக்கோம். உங்க பேரு? அருண்ண்ணா. அருண். இதுக்கு முன்னாடி வந்து இங்க மாடு வாங்கிருக்கீங்களா? ஆனா இல்ல இப்பதான் முத தடவை இங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி அந்தியூர் சந்தை, அதுக்கப்புறம் ஈரோடு கருங்கல்பாளையம் அங்கதான் போயிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை இங்க வந்திருக்கோம். வளர்ப்பு கிடாரிக்கணும் பாக்குறதுக்கு வந்து. ஆமாண்ணா, எல்லாமே டாப் ரேட் சொல்றாங்க. டாப் ரேட்ல இருக்கு. ஆமா, அது ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டியும் இருக்குமே. குவாலிட்டி இருக்குண்ணா, இருக்கு. இப்போ வரையும் ஒரு 2 மாடு எடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுக்கலான்ட்டு அண்ணா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. 2 கிடாரிக்கு என்ன எடுத்திருக்கீங்க? 2 கிடாரி. என்ன ரேட்டுமா வருது? நான் 18ல எடுத்திருக்கேன்னா, அப்புறம் 11,500 ஒரு கண்ணு ஊட்டி எடுத்திருக்கோம். சரி சரி, பரவாயில்லண்ணா. அது சரி ஓகேமா. நீங்க நினைச்ச மாதிரி மாடுகள் எடுத்து பெரிய லெவல்ல சேனல் வைக்கிறதுக்கு எங்க சேனல் சார்பா, சரி பெரிய லெவல்ல பண்ண வைக்கிறதுக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிமா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். அதுக்குள்ள போட்டி வேறையா? அவர் தெரிஞ்சுட்டு ஓடிட்டாரு. சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சீனாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 20 கொண்டாந்தீங்க. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? ஒரு மாதிரியா தான் போகுது. இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? அண்ணா புளியம்பட்டி, மைசூர் இதெல்லாம் போறீங்க? ஆமாங்க ஆமாங்க. உங்ககிட்ட என்னென்ன மாதிரி கன்றுகள் கிடைக்கும்? எல்லாம் ஜெர்சி, எச்எப் எல்லாமே பொடிக்கன்ல இருந்து பெரிய மாடல் எல்லாமே கிடைக்கும். சரி ஓகே, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 477-017. என்ன ரேட்ல இருந்து இன்னைக்கு சந்தையில போயிட்டு இருக்கலாம்? இன்னைக்கு உள்ள 10ல இருந்து 5 50 மட்டும் வைக்குது. 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 50,000 மட்டும் வைக்குது. சரி ஓகேண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையிலே நிறைய கன்றுகள் வந்திருக்கு. கருப்பு சட்டை செவல சட்டைன்னு ஒண்ணு என்ன ரேஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் வருதுன்னு தெரியல. இதெல்லாம் என்ன ரேஞ்சுன்னு தெரியல. வேலைக்கு இருக்கிறதா இருக்கிறாரு. அதனால இப்ப இந்த மாதிரி நல்ல தரமான மொட்டை கண்ணுகள் எச்சப்புல சேர்ற கருப்பு சட்டை செவல சட்டை நிறைய விற்பனைகள் இருக்கு. சில பேர் ரேட் சொல்றாங்க, சில பேர் ரேட் சொல்லல. என்ன ரேட்டுமா ஒரு கண்ணு ஒண்ணா? 35 இருந்து 40 ரூபாய்க்குள்ள. நீங்க எங்க இருந்து வரீங்க? இதே ஊர் தானே. இதே ஊர் தான். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? விற்பனை எல்லாம் சுமாரா போயிட்டு இருக்குண்ணா. சுமாரா போயிட்டு இருக்கு. இதெல்லாமே நீங்க கொண்டாந்ததானா? 35 இருந்து 40க்குள்ள சொன்னீங்க. எல்லாமே எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? ஆமாண்ணா, ஒரு வருஷம் கண்ணு தானே. ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும். இதெல்லாம் எந்த ஏரியா மாடுமா? மகாராஷ்டிரா கண்ணுங்கண்ணா. மகாராஷ்டிரா கண்ணு. மகாராஷ்டிரா கண்ணு. நல்ல பால் தர கறவை அதிகமா இருக்கக்கூடியதா? ஆமாண்ணா. வாங்கிட்டு போனா ஒரு வருஷத்துல மறுபடியும் சென சேர்த்திக்கலாம் வீட்டுக்கு வந்தோடனே. சரி, இந்த மாதிரி கன்றுகள் ரெண்டு உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 95 97 82 79 36. 36. எத்தனை கன்றுகள் இன்னைக்கு கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? நான் ஒரு 10 கொண்டாந்துண்ணா. 4 கொடுத்தாச்சு. இன்னொரு 6 இருக்குது. 6 தான் கைவசம் இருக்கு. சரி ஓகேம்மா. ரெகுலரா சந்தைக்கு வர வைங்க. உங்க பேரு? சத்தினா. சத்தி. அப்படியே பாத்தீங்கன்னா பொடி கன்றுகளும் வரத்து நிறையவே இருக்கு. ஒரு 10 ரூபா ரேஞ்சிலிருந்து நல்ல தரமான கன்றுகள் எடுக்கலாம்.
ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? இதே ஊர் தான். இன்னைக்கு வந்து பொடிக்கன்றுகள் நிறைய கொண்டாந்துருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்கய்யா? கண்ணு இருக்கு. எத்தனை மாசம் கண்ணுனே தெரியலீங்களா? அதெல்லாம் வருஷ கணக்குல ஒரு வருஷம் மேல இருக்கு. ஒரு 8 மாசம் இருக்குங்களா? 8 மாசம். 6ல இருந்து 8க்குள்ள இருக்கும். சரி, இந்த ஹெச்எப்ல சேர்ற சட்டக்கண்ணு என்ன ரேட் வருங்க? சட்டக்கண்ணு இதெல்லாம் 20, 25, 22. 25, 22ல இருந்து ஸ்டார்டிங். ஆமா. இதே பெரிய தரத்துல வேணாலும் இங்க கொண்டாந்து பெரிய தரத்துல அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் 30 ரூபாய்க்கு மேல. அதெல்லாம் 30 ரூபாய்க்கு மேலங்களா? அதெல்லாம் நீங்க கொண்டாந்ததானா? சரி சரி. இதே இந்த செவல சட்டை ஒண்ணு வச்சிருக்கீங்க, இது என்ன ரேட் வருங்க? இதுமே வரும். இதுமே ஒரு 20 ரூபாய்க்கு பக்கமா வரும். 20 ரூபாய்க்கு பக்கமா வரும். சரி சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 20 உருப்படி கொண்டு வந்தோம். 20 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. விற்பனையில அப்படியே நார்மலா போயிட்டு இருக்குங்களா? போயிட்டு இருக்கு. சரி, ஓகேங்க. அதோ பொடிக்க கன்றுகள் கிராஸ் பிரீட் எல்லாம் நிறைய வந்துருக்கு. வாங்கிருக்கீங்களா? சேல்ஸுக்கா? வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன ரேட்டுமா வருது இது? 17. எத்தனை வருஷம் கண்ணு இருக்கு? ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் இருக்கும். இன்னும் ஹீட்டுக்கு வரல. ஜெர்சியில சேர்றது 1.5 வருஷம் கண்ணு. 17 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு அவர் பின்னாடியே நின்று இருப்பாரு. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறங்காட்டி அவர் பின்னாடியே நின்று இருக்கு. இதுலயே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. சரி. அப்படியே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பொடிக்கன்றுகள். இது என்ன ரேட் வருதுன்னு கேட்டுருவோம். அப்படியே அண்ணா வணக்கம். இன்னைக்கு விற்பனையில எப்படி போகுதுங்க? விற்பனை ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை பொடிக்கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? பொடிக்கண்ணுண்ணா இதெல்லாம் 10 ரூபா சொல்றேன். 10 ரூபா. இது எத்தனை, ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குங்களா? இருக்கு. 3 மாசம் கண்ணு 10 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. ஜெர்சியில சேர்றது. அதெல்லாம் இது ஒரு 7 ரூபா சொல்லுது. இது ஒரு 8 ரூபா சொல்லுது. இது 8 ரூபா ரேஞ்ச். ஆமாங்க. அதெல்லாம் உங்களுதான் அவருதா? அது அண்ணனது. அண்ணனது. அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? அதெல்லாம் 12 ரூபா 10 ரூபா வருங்க. கேட்டா அது கம்மியா கூட கொடுத்துருவாங்க. 7 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஆளை கூட்டி வாங்க. ஆள் கூட்டிட்டு வந்தா சரி. சரி சரி. இந்த மாதிரி கைவிட்ட கவுண்டா சரிங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வாங்க. இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு ஒரு மாதிரி போகுதுண்ணா. ஒரு மாதிரியா தான் போயிருக்கு. சரி சரி. சரி, ஓகே. 3 கண்ணு 5000 தரங்க. 3 கண்ணு 5000. இன்னைக்கு விலை வர. இன்னைக்கு நிலவரத்துல. ஆமாங்க. 3 கண்ணு ஒட்டுக்கா. இந்த 3 கண்ணுங்களா? அந்த 3 5000. சரி சரி. சரி, ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிந்தாமணி பிரீடு. எல்லாமே டாப் குவாலிட்டி பிரீடு. மொட்டை மாடு தான் ஃபுல்லா கொண்டாந்துருக்காங்க. அது போக இது பூராமே ஐயா கொண்டாந்து அவங்க குரூப் சேர்ந்தவங்க கொண்டாந்த மாடுகள் தான். எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். 2 பல் 4 பல் தரத்துலயும் கிடைக்கும். டெஸ்ட் மாடும் கிடைக்கும். அப்படியே ஐயா இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு கேட்டலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுங்க? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். சரி, இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? 26 கொண்டாந்தாங்க. 26. எல்லாமே மொட்டை மாடு தான் அதிகமா இருக்க மாட்டிருக்கு இன்னைக்கு. எல்லாமே மொட்டை தான். சரி, இதெல்லாம் என்ன ரேட்டுங்க வரும்? 35க்கு மேலதான். சரி, எல்லாமே 2 பல் தரத்துல இருக்குங்களா? 2 பல்லு போடாது. பல்லு போடாது. 2 பல்லு எல்லாமே. வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி. இதெல்லாம் பால் கறவை வந்து எத்தனை கொடுக்குங்க ஆவரேஜா? 10 படி. நல்லா மெயின்டைன் பண்ணா எச்சா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்லோ தான். என்ன காரணம்னா? அமாவாசை கொஞ்சம் நாள் சரியில்லை. அதனால இன்னைக்கு வாங்குறதுக்கு அதிகமா வர மாட்டாங்க. வெறுமானம் கட்டி. சரி சரி. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம சீனாபுரம் சந்தையில அருமையான செவல சட்டையில ஒரு கிடாரி கண்ணு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. ஐயா தான் வாங்கியிருக்காரு. ஐயாட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். நல்ல நெட்டு நீளமா நம்ம கிடாரி கண்ணு பாக்குறது நல்ல சூட்டிப்பா ஜம்முன் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க சென்னிமலை. வந்து இங்க சீனாபுரத்துல கிடாரி கண்ணு ஒண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சீங்க? 35க்கு வாங்க சொன்னாங்க. 27 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 27க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஒரு நிதானமா போயிட்டு இருக்குது. நிதானமா. காசுக்கு அந்த தோசை அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி தான். மாவு தோசை ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற வாங்கிருக்கீங்களா? இது ஒண்ணுதான் வாங்கிக்கிறோம். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க.
எப்படி நீங்க வளர்த்தி ஆமா ஆமா வளர்த்துறமா. சென பண்ணி விக்கிற மாதிரி? ஆமா. சரி சரி ஆமா. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு? பேரு சுப்பிரமணியம், ஆர் சுப்பிரமணியம். ஆர் சுப்பிரமணியம். சரிங்க. அது போக கன்றுகள் வந்து விற்பனை முடிஞ்சு வாங்கி கொண்டு போயிட்டே தான் இருக்கீங்க. அண்ணா இது என்ன விலைண்ணா? என்ன விலைக்கு வாங்குனீங்க? 33ங்களா? 33 முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்னும் பல்லு போடல. இந்த மாதிரி பதிவுகள் என்ன நம்ம சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.